அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பாஷா விக்ஞான் பிரவேஷ்ல ஒரு டிப்பனி பார்க்க போறோம். 7th டிப்பனியான समन विथ वाद அதை பார்க்க போறோம். भाषा की उत्पत्ति कैसे हुई और लैंग्वेज வந்து எப்படி உருவாச்சு? इस प्रश्न के उत्तर पाने की कोशिश कई सालों से जारी है. இந்த கேள்விக்கான பதில் வந்து என்னது கிடைக்கிறதுக்கு மக்கள் வந்து ரொம்ப வருஷமா அதை ட்ரை பண்ணிருக்காங்க. कई विद्वानों ने इस संबंध में अपने अपने विचार प्रकट किए हैं. ஸோ நிறைய வித்வான்கள் நிறைய ஸ்காலர்ஸ் வந்து இந்த விஷயம் சம்பந்தமா அவங்கவுங்களோட ஐடியாஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. இஸ் வாதியா சித்தாந்தக்கே தோ மார்க் யோ ஹே. ஸோ இந்த அதாவது இந்த டிபேட் இல்லாட்டி இந்த சித்தாந்த் இந்த ஐடியாலஜிக்கான ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான டைப்ஸ் இருக்கு. தோ மார்க்னா ரெண்டு வேஸ் இருக்கு. பிரத்யக்ஷ் மார்க், பரோஷ் மார்க். प्रत्यक्ष मार्ग में सीधे भाषा के जन्म की व्याख्या करने का प्रयत्न करते हैं. அதாவது பிரத்யக்ஷ் மார்க்ல டைரக்டா ஒரு லாங்குவேஜோட பர்த் இருக்கு இல்லையா, அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ட்ரை பண்றோம். परोक्ष मार्ग में भाषा के प्राचीन और वर्तमान रूपों की तुलना करके भाषा की उत्पत्ति का निर्णय करने की कोशिश की जाती है. அதாவது பரோக்ஷ் மார்க்ல வந்து லாங்குவேஜோட பிராச்சீன்னா ஓல்டு, ஒரு வர்த்தமானா இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசென்ட்ல இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸை வந்து நம்ம கம்பேர் பண்ணி करके भाषा की उत्पत्ति का निर्णय, அந்த லாங்குவேஜோட உற்பத்தினா ஆர்ஜின் அது எப்படி உருவாச்சு நிர்ணயம் அதை வந்து டிசைட் பண்றதுக்கு நம்ம வந்து ட்ரை பண்றோம். प्रत्यक्ष मार्ग के कई सिद्धांतों का मेल ही समन्वितवाद कहलाता है. அதாவது பிரத்யக்ஷ் மார்க் அந்த ஃபர்ஸ்ட் டைப் இருக்கு இல்லையா, அந்த அதோட நிறைய ஐடியாலஜியோட ஒரு சங்கமம் தான் வந்து समन्वितवाद அப்படின்னு நம்ம சொல்றோம். इसके जन्मदाता स्वीट है. ஸோ இந்த ஐடியாலஜியோட ஃபவுண்டர் யாருன்னா ஸ்வீட் அப்படிங்கிற ஒரு ஆளு. इनके अनुसार कोई भाषा किसी एक सिद्धांत के आधार पर नहीं बन सकती. அதாவது இவரோட ஐடியாலஜி படி எந்த ஒரு லாங்குவேஜுமே வந்து ஒரு ஐடியாலஜிலேருந்து வந்துடுறது கிடையாது. इसलिए उन्होंने माना कि कई सिद्धांतों के मेल से ही भाषा की उत्पत्ति हुई है. அதனால இவர் என்ன நினைச்சார்னா ஒரு லாங்குவேஜுங்கிறது நிறைய ஐடியாலஜி சேர்ந்த ஒரு விஷயம் அப்படின்னு. उनके अनुसार कुछ शब्द अनुकरण से, कुछ श्रम परिवार से, कुछ शब्द संकेत से, कुछ शब्द अभिव्यंजना से और कुछ शब्द धातु से निकलने वाली ध्वनियों से बने हैं. அதாவது அவர் என்ன நினைச்சார்னா குச் சப்து சில வார்த்தைகள் வந்து அணுக்கரன்னா நம்ம ஃபாலோ பண்ணி சில வார்த்தைகள் வருது. ஸ்ரம் பரிஹார் சே குச் சப்து, அதாவது ரொம்ப ஹார்டா வந்து நம்ம லேர்ன் பண்ணி சில வார்த்தைகள் நம்ம வந்து கத்துக்கிறோம். சங்கேத்னா வந்து அதாவது அந்த சங்கேத்னா என்னது, சிக்னல் மாதிரி காமிக்கிறது. ஸோ அது வந்து இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து சிக்னல் மாதிரி காமிச்சு சில வார்த்தைகள் வந்து உருவாச்சு. சே குச் சப்து அபிவியஞ்சனானா வந்து எக்ஸ்பிரஸ் பண்றது. அப்புறம் சில வார்த்தைகள் வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணி உருவாச்சு. और कुछ शब्द धातु से निकलने वाली ध्वनियों से बने हैं. அப்புறம் சில வார்த்தைகள் தாத்து சே நிக்கல்னே வாலி துவனியும், அதாவது ஏதாவது ஒரு பொருளை வந்து தொடும்போது ஒரு சவுண்டு வரும் இல்லையா, அந்த சவுண்டை வந்து நம்ம மீனிங்ஃபுல் ஆக்கி நம்ம ஒரு வார்த்தையா உருவாக்குறோம். से बने हैं. इन सभी शब्दों के मेल से ही भाषा बनी है. ஸோ இந்த மாதிரி எல்லா வார்த்தைகள் உடைய ஒரு சங்கமம் தான் லாங்குவேஜ் அப்படின்னு இவர் சொன்னாரு. யார் சொன்னாரு? ஸ்வேட் அப்படிங்கிறவர். भाषा उत्पत्ति संबंधी विश्वसनीय वादों में यह भी एक माना जा सकता है. ஸோ இந்த ஐடியாலஜி இருக்கு இல்லையா ஸ்வீட்டோடது, அது வந்து வேர்ல்டு வைடு வந்து அக்செப்டபுளாக இருந்தது யூனிவர்சலா. ஏன்னா அது வந்து கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக இருந்தது இந்த ஐடியாலஜி. மகர் யஹ் வாத் பி சர்வமானிய நஹி ஹை. யூனிவர்சலாக இருந்தாலே இது எல்லாராலையுமே ஏற்றுக்கப்படலை. யூனிவர்சலாக இருக்குன்னா நிறைய பேர் பிடிச்சிருந்தது, பட் சில பேர் இதை வந்து இன்னும் எதிர்த்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வர்ஷினி vlog. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வீடியோஸ் போடுறோம். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.